ப்ரொமோஷன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்டர் ப்ரொமோஷன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பானை லாஸ்ட் ரேங்குக்கு கொண்டு போறத ப்ரொமோஷன் சொல்லுவோம். லாஸ்ட் ரேங்குக்கு பானை கொண்டு போனா குயின், நைட், பிஷப், ரூக்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இங்க ப்ரொமோஷனுக்கும் அண்டர் ப்ரொமோஷனுக்கும் இல்ல வித்தியாசம். பானை லாஸ்ட் ரேங்க் கொண்டு போய் குயின் எடுத்துட்டோம்னா இதுக்கு பேரு ப்ரொமோஷன். அதே பானை லாஸ்ட் ரேங்க் கொண்டு போய் குயினை தவிர நைட், ரூக், பிஷப் இது மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டோம்னா இது பேரு அண்டர் ப்ரொமோஷன். சரி, இந்த அண்டர் ப்ரொமோஷன் எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்? இந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒயிட் பிளே பண்ணணும். ஒயிட் பானை ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுத்தாங்கன்னா இங்க ஸ்டேல்மேட் ஆகும். ஸ்டேல்மேட்டை அவாய்ட் பண்றதுக்காக ஒயிட் இங்க அண்டர் ப்ரமோஷன் பண்ணி ரூக் எடுக்கிறாங்க. அதனால ஒயிட்டால இந்த கேமை வின் பண்ண முடியுது. இப்போ இங்கேயும் ஒயிட் தான் பிளே பண்ணணும். இப்போ ஒயிட் பானை ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுத்தா இங்க பிளாக்கும் பானை ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுப்பாங்க. அதனால ஒயிட் இங்க ஒரு ஃபோர்ஸ்ட் மூவ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பானை ப்ரமோஷன் பண்ணி நைட் எடுத்து செக் வைக்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ்ட் மூவ்ங்கிறனால பிளாக் இப்போ கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். அப்படி பிளாக் கிங்க மூவ் பண்ணா இங்க ப்ரொமோஷன் ஆகக்கூடிய பானை ஒயிட்டால கேப்சர் பண்ண முடியும். சோ இங்க பிளாக் பிளே பண்ணணும். பிளாக் இங்க பானை ப்ரொமோஷன் பண்ணி குயின் எடுத்தாங்கன்னா சோ இங்க பிளாக்கு செக்மேட் ஆகும். அதனால நைட் எடுத்து ஃபோர்க் வச்சு குயினை அதனால எல்லா நேரத்திலையும் நாம பானை ப்ரமோஷன் பண்ணி குயின் மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில கேம்ல பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நாம அண்டர் ப்ரமோஷனும் பண்ண வேண்டியது இருக்கும். முக்கியமா 3 காரணங்களுக்காக தான் அண்டர் ப்ரமோஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்னு ஸ்டேல்மேட் அவாய்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு டாக்டிக்கல் அட்டாக்கும் கிரியேட் பண்றதுக்காக, மூணாவது அட்டாக்ஸ்ல இருந்து நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக.